Dear students, I hope you are all fine and safe. In this video, let's discuss the pros. Eidgah, right? What is Eidgah? Eidgah is clipped as Eid. People call it Eid by the Muslim friends. ஈட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்ரீத்னு சொல்கிறோம் இல்லையா, தியாக திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் இன் த பிளாங்க்ஸ், ரைட்? அதில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அங்கே லைட்டு வச்சுருக்காங்க, விளக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், தட் இஸ் தீபாவளி, அப்படி தானே? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுடைய அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன வருது? பொங்கல். வெரி குட். ஸோ இட் ஷுட் பி ரிட்டன் ஆஸ் பொங்கல். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க? அதுதான் என்னது? ஈட், சரிங்களா? பக்ரீத். நெக்ஸ்ட் என்ன? அது என்ன? கிறிஸ்மஸ். வெரி குட், கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட் கலர்ஸ் இருக்குதா? என்னது? ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோலி. ஹோலி, HOLI, ஹோலி. நெக்ஸ்ட் அங்கே பிறை தெரியுதா? அப்போ இது என்னவா இருக்குது? எஸ், வெரி குட், ரம்ஜான். அடுத்து பார்த்திங்கன்னா பூவால் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கோலம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்னது? ஓணம். என்னது? ஓணம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? நிறையா கொலு பொம்மைகள் இருக்கு இல்லையா? அது என்னது? கொலு பொம்மைகள் எப்போ வைப்பாங்க? நவராத்திரி. வெரி குட், நவராத்திரி. ஸோ ப்ளீஸ் ரைட் இட் இன் த பாக்ஸ். த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் ஆல் ஓவர் இந்தியா. நவ் பிலோ தட் we have some questions. சரிங்களா? பார்க்கலாமா? டிஸ்கஸ் இன் பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 1, விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? அப்படி தானே? உங்களுடைய பிடித்தமான ஒரு திருவிழான்னு என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் பிடிச்சமானது, சரிங்களா? ஆமாம், உங்களுடைய பிடிச்சமான திருவிழாவை நீங்கள் அதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், when do you celebrate it? So if you write Diwali, so you should write when it is celebrated. புரியுதுங்களா? நம்ம ஃபேவரட் ஃபெஸ்டிவல் நீங்கள் தீபாவளி எழுதியிருந்தீங்கன்னா அது எப்போ கொண்டாடப்படுது? இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் ஆர் நவம்பர், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டூ யூ செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்கள் தான் எழுதணும். ஏன்னா என்ன ஃபெஸ்டிவல் நீங்கள் ஃபேவரட் ஃபெஸ்டிவல் எழுதியிருக்கீங்களோ அதை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு கொண்டாடுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடுவீங்களாங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட், வை டு யூ செலிப்ரேட் இட்? அது கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க, இல்லை பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க? அதுக்கு ரீசன் நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். ஸோ டிஸ்கஸ் இட் அண்ட் ரைட் இட். ஆப்ஷன் 1. Shall we? Yes. இப்போ நான் ரீட் பண்ணுறேன் and I will explain the meaning. Just listen. Keep your book by your side, right? Okay. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் லுக்கோடு இருக்குங்கிறாப்புல, சரிங்களா? நம்ம அந்த மார்னிங் பக்ரீத் அன்னைக்கு அந்த காலை நேரம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் என்னது? மரங்கள் பச்சை பசேன்னு இருந்துச்சு. அந்த வயல்வெளிகள்லாம் என்னது? ஒரு ஃபெஸ்டிவல் லுக் இருந்துச்சு. இந்த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ அப்படிங்கிறாரு. ஸ்கை என்ன கலர் இருக்கும்? ப்ளூவாக இருக்கும். பட் இங்கே என்னது? பிங்க் கலரில் அப்படி க்ளோன்னு பிரகாசிச்சு அப்படிங்கிறாருன்னா மீனிங் என்ன? ஃபெஸ்டிவல் லுக். எல்லாமே அங்கே கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் வந்துருக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சாமா. அது மாதிரி ரொம்ப பிரைட்டாக டேஸ்லிங்னது ரொம்ப மோர் தென் பிரைட்டர், ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு வழக்கமாக இருக்கிறத விட. எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்து என்னது? தியாக திருநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். எவ்ரி ஒன் வாஸ் அப் ஏர்லி டு கோ to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. அந்த கிராமமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, மக்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தாங்க, நிரம்பி இருந்தாங்க. எல்லாருமே அந்த ஒரு கிரவுண்டு, அதாவது நம்ம என்ன செய்வாங்க, மசூதிக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், அங்கே தான் என்ன செய்வாங்க? அந்த ப்ரேயர் நடக்கும். ஸோ எல்லோரும் என்ன செய்கிறாங்க? அதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. பாய்ஸ், சிறுவர்கள் வந்து ரொம்ப என்ன செய்வாங்க? ரொம்ப எக்ஸைட்டாக இருந்த மக்கள், பெரியவங்களோட சிறுவர்கள் தான் ரொம்ப என்னது? ஏன்னா எல்லோரும் நமக்கு தானே கொண்டாட்டமாக இருக்கும், சின்ன பசங்களுக்கு தான் என்ன இருக்கும்? ஃபெஸ்டிவல்னால் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். ஏன்னா நியூ ட்ரெஸ் கிடைக்கும், அப்படி தானே நிறையா ஸ்வீட்ஸ் கிடைக்கும், நிறையா நமக்கு என்னது கிஃப்ட்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம என்னது? பாய்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம்.
எல்லாருமே அதை பற்றியே பேசிட்டு பசங்க எல்லாருமே அதை பற்றியே ஃபஸ்ட் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். Finally the day had come and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Magbut counted 1, 2, 10, 12. So he had 12 coins. Moshin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls and much more. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்துடுது, அந்த தியாகத்தின் நாள் வந்துடுது. எல்லாருமே என்னது ரொம்ப ஒரு பொறுமை இழந்து இருக்கிறாங்கன்னா மீனிங் என்ன? ஆமாம், இது வந்து நெகட்டிவ் மீனிங் கிடையாது. என்னது ரொம்ப அதாவது என்ன செய்யணும், எப்போ அங்கே போவோம், எப்போ நம்ம வாங்குவோம், எப்போ விளையாடலாம், எப்போ ஜாலியாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறாங்க. அதான் மீனிங் அதுக்கு. அவங்களுடைய ட்ரெஷர் புதையல் என்னது? அவங்க பணம் சேமித்து வச்சுருக்கிறாங்க. உங்களுக்குலாம் சேமிக்கிற பழக்கம் உண்டா? நீங்கள் வீட்டில் அப்பா அம்மா கொடுக்குற காசெல்லாம் சேமித்து வைக்கிறீங்களா? எஸ், வெரி குட். ஸோ இப்போ அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி போடுறாங்க. அதில் மகமூத் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து 12 காயின் இருக்குது. அந்த காயின் எடுத்து கவுண்ட் பண்ணி வைக்கிறான். அதில் மோஷன் அதே போல் 15 காயின்ஸ் வச்சுருக்கலாம்ல. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க? தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். எண்ணிலடங்கா பொருட்களை வாங்குவாங்க. அது என்னது? டாய்ஸ், பொம்மைகளாக இருக்கலாம், ஸ்வீட்ஸாக இருக்கலாம், பேப்பர் பைப்ஸாக இருக்கலாம், பேப்பரால் செய்யப்பட்ட அந்த பைப் ஊதுகுள்னு சொல்லி இருக்கலாம், ரப்பர் பால்ஸ், சரி, இது மாதிரி நிறைய பொருட்கள் வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். ஸோ இப்போ ஏற்கனவே யாரெல்லாம் பார்த்தோம் கேரக்டர்ஸ்? மஹமூத் பார்த்தோம், மோஷின் பார்த்தோம், இப்போ ஹமீத். ஹி வாஸ் ஒன்லி 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his granny Amina and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmud, Mohsin, Noore and Sami. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தான் யார்? ஹமீது. யார்? ஹமீது. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு தான். 4 வயசு தான். ரொம்ப தின்னாக மெலிஞ்சிருந்தான். அவன் ட்ரெஸ்ஸே ரொம்ப என்னது ஒரு புவர் லுக் இருந்துச்சு. சரிங்களா? அழுக்கு மாதிரி இருந்துச்சு. அதாவது ட்ரெஸ் பழையதுன்னு வச்சுங்களேன். அவனுடைய அப்பா என்ன ஆனாங்கன்னா, போன வருஷம் தான் காலரா அப்படிங்கிற நோயினால் இறந்து போனார். அவங்க அம்மாவும் இறந்து போனாங்க அதுக்கப்புறம். சரிங்களா? அவன் யார் கூட வாழ்ந்துட்டுருக்கிறான்? அவங்களுடைய கிரானின்னு யார்? கிராண்ட் மதர், அவங்களுடைய பாட்டி. அவங்க பேர் என்ன? அமீனா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஹாப்பி ஆஸ் அ லார்க்னா வானம்பாடி. ஸோ வானம்பாடி பறவை எந்த அளவுக்கு சந்தோஷமாக அப்படியே வானிலை பறக்குமோ அதே போல் இவனு நினைஞ்சான், சந்தோஷமாக இருந்தான். அவங்க பாட்டி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அவங்க அப்பா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியூர் போயிருக்காரு. அவங்க அம்மா வந்து அல்லாஹ்கிட்ட போயிட்டு என்ன செய்கிறாங்க, இவனுக்கு அழகான பரிசுகள் வாங்குறதுக்கு அல்லாஹ்கிட்ட போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி இவனை சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இது வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சுங்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல ஷூஸ் கிடையாது காலில் போடுறதுக்கு. சரிங்களா? த கேப் ஆன் ஹிஸ் ஹெட், தலையில் ஒரு தொப்பி போட்டிருந்தான். அது எப்படி இருந்துச்சு? அழுக்கு படிஞ்சு மண்ணாக இருந்துச்சு. அண்ட் டேட்டர்டு, கிழிந்து போயிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவன் என்ன தெரியும், அவங்க அப்பா சீக்கிரமே வருவார். ஷாக்கு நிறைய நினைச்சுவார், சில்வர் வெள்ளி காயின்கள் கொண்டு வருவார். அவங்க அம்மா அல்லாஹ்கிட்ட இருந்து நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவாங்கன்னு அவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு தெரியும், ஏன்னா அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சந்தோஷமாக இருந்தான். அப்புறம் அவன் நிஜமா மஹமூத், மோஷின், நூரி, சாமி இதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், சிறுவர்கள், பாய்ஸ். இவங்கள விட அதிகமாக அவனுக்கு என்ன செய்யும், நிறையா பரிசு பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட். இட் வாஸ் ஈட் அண்ட் ஷி டிட் நாட் ஹேவ் ஈவன் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். ஹமீதோடைய பாட்டி அமீனா நினைஞ்சாங்க, ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி பக்ரீத், அது வந்து ஒரு செலிப்ரேஷன், கொண்டாட்டம். ஆனால் அவர்கிட்ட வீட்டில் என்ன இல்லை, கொஞ்சம் கூட கையளவு கூட என்ன இல்லை, அதான் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ், தானியங்கள் இல்லை அவனுக்கு கொடுக்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இஃப் ஒன்லி ஹர் சன் வாஸ் தேர் இட் வுட் ஹேவ் பின் a different kind of eat. Hamid went to his grandmother and said, "Granny,
I will be the first to get back. Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? அவங்க பையன் மட்டும், அதாவது ஹமீதோட அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாச்சுன்னா இது வித்தியாசமாக இருந்திருக்கலாம். நிறைய பரிசு பொருட்கள் அவனுக்கு கிடச்சிருக்கலாம், நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கலாம், நல்ல ஒரு கொண்டாட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் என்னது அவங்க இல்லை. ஸோ அவங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஹமீத் என்ன பண்ணாங்க, பாட்டிகிட்ட போய், பாட்டி கவலைப்படாதீங்க, நான் தான் நினச்சிப்பேன் திருப்பி திரும்பி வருவேன், கவலைப்படாதீங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அமீனா வாஸ் ஒரீடு. ஆனால் அவங்க பாட்டி ரொம்ப கவலைப்பட்டாங்க. எல்லா பசங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோட அவங்க அப்பா தந்தைகளோட போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இவனை மட்டும் நான் எப்படி தனியாக அனுப்புறது அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு. சரிங்களா. ஹமீத் லெஃப்ட் வித் அதர் பாய்ஸ். Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the towns. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஹமீத் என்ன பண்ணுறான், எல்லா பசங்களோட சேர்ந்து அவனும் கிளம்பி போகிறான். ஹமீத் காலில் வந்து நினச்சா ரெக்கையை கட்டிட்டு பறக்கிறான். சரியா, லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட்ஸ்னு ரொம்ப வேகமாக போகிறான்னு அர்த்தம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெரியவங்கள்லாம் போவாங்களே அப்பா அம்மாலாம், அவங்களுக்கு முன்னாடியே அவங்க போகிறாங்க. அப்பாக்கள்லாம் போவாங்க, அவங்க முன்னாடியே இவங்க போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்துக்கு கீழே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சபர்ப்ஸ்னு என்னது, அந்த ஊரை விட்டு வெளிப்புற பகுதி. சரிங்களா, என்ன சொல்லுவாங்க, அவுட்ஸ்கர்ட்ஸ். அதாவது ஒரு டவுன் இருக்குது, நகரம் இருக்குது, இல்லை ஒரு கிராமம் இருக்குன்னா அதில் வெளியுள்ள பகுதி, அங்கே தான் பெரிய கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல. ஸோ அங்கே ரீச் பண்ணிட்டாங்க. ரெண்டு பக்கமும் ரோட்ஸ், ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய வீடு, பணக்காரங்களுடைய பெரிய பெரிய வீடாக இருக்குது. கார்டன்ஸ் என்ன இருக்குது, மேங்கோ இருக்குது, லீச்சி ட்ரீஸ் இருக்குது, லிச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரங்கள் இருக்குது, ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா போகிறவர்கள் என்ன இருந்துச்சு, இனிப்பு கடைகள், ஸ்வீட் வெண்டர்ஸ், புரியுதா இல்லையா, இனிப்பு விற்கிற வியாபாரிகள் இருந்தாங்க. எல்லாமே அழகாக ரொம்ப பிரைட் கலர்ஸில், கெயிலின்னு பிரைட் கலர்ஸில் என்னது, பிரகாசமான கலரில், வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு கடைகள் என்னது, ஸ்வீட்ஸ் வந்து ஒரு மலை போல் குவியலாக குவிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா, புரிஞ்சுதா, ஃபஸ்ட் பார்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ அதில் பாருங்கள், கிளாஸ் எடி பாருங்கள். டேஸ்லிங் அப்படின்னா என்னது, எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். டேட்டர்னா டான், கிழிந்து இருக்குது. சபப்ஸ்னு என்ன சொன்னேன், அவுட்ஸ்கர்ட்ஸ், ஒரு வெளிப்புற பகுதி, நாட்டுடைய வெளிப்பகுதி, ஒரு சிட்டியில் அவுட் ஸ்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கெயில் என்னது, ஆமாம், பிரகாசமான கலர், வண்ணங்கள்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைனலி த டே ஹேட் கம். த டே ஹேட் கம், ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு, டே என்னங்க எதை குறிக்குது, வெரி குட், என்னது, ஈட், பக்ரீத்தை குறிக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள், வித் த ட்ரெஷர் த பாய்ஸ் உட் பை டேஷ் இன் ஈட்கா. அவங்க சேமித்து வச்ச அந்த புதையில தான், காசுகள் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன வாங்க போகிறாங்க, வெரி குட், ஆப்ஷன் பி, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். நிறையா பார்த்தோம், பட் இங்கே என்னது ஆப்ஷன் 2 தான் கொடுத்துருக்குறாங்க, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், யாரெல்லாம், ஆப்ஷன் ஏ, மஹ்மூத், மோஷின், நூரி அண்ட் சாமி, வெரி குட். If only, fourth one பாருங்கள், if only her son were there, it would have been a different kind of Eid. What had happened to her son? அதாவது அவங்க ஹமீதோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா என்னது, ஆப்ஷன் ஏ, her son had died. வெரி குட். ஃபிஃப்த் ஒன், ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் his feet. This means, yes, very good, ஆப்ஷன் ஏ, he ran fast. Do you understand? புரிஞ்சுதுங்களா? ஓகே, let's move on to section number 2, right? Okay. Soon the roads began to get crowded. Some people were on tongas and echoes, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented a lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. ரோடெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது. சரிங்களா, நிறைய ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மாதிரி வர்றாங்க.
டாங்கன்னா என்னது 2 வீல் உள்ள குதிரை வண்டி. ஏக்காஸ்னால் என்னது ஒரு வீல் ஒரு குதிரை வண்டி. அதாவது டாங்காஸ்னால் 2 குதிரை இருக்கும். ஏக்காஸ்னால் என்னது ஒரு குதிரை தான் இருக்கும். சரி, ஒத்த குதிரை வண்டி, அது 2 குதிரை வண்டி, அவ்வளோதான். சில பேர் இந்த மோட்டார் காரில் வர்றாங்க, எல்லாமே நினைச்சாங்க பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சத்தம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இமோஷனல் நினைச்சாங்க போஸ்டிங் அப்படின்னது சத்தம் போட்டு ஜாலியாக ஓன்னு சத்தம் போட்டு வர்றாங்க. த சில்ட்ரன் வேர் காம். இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தோன்னு நினைச்சாங்க குழந்தைகள்லாம் ரொம்ப அமைதியாக அண்ட் கண்டென்ட் சாட்டிஸ்ஃபைட், மனசுக்குள்ள ஒரு திருப்தி அப்படியா இருக்கிறாங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன், இந்த கிராமத்து குழந்தைகளுக்கு எப்படின்னா எல்லாமே வண்டர்ஃபுல்லாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த டவுனில். ஸோ வாட் எவர் காட் தர எதெல்லாம் அவங்க கண்ணில் படுதோ, சரியா, தி ஸ்டுட் அண்ட் கேப்ட், அப்படியே நினைச்சாங்க வாயப்பில் வந்து பார்க்குறாங்க ஆச்சரியத்தோடு. அட்லாஸ்ட் த ஈட்கா கேம் இன் டு வியூ. ஸோ அங்கே என்ன வந்துச்சு, அந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய இடம் வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ரோ அப் ஒர்ஷிப்பர்ஸ். சரியா, அங்கே ஒரு வரிசையாக நினைச்சிட்டாங்க அந்த ஒர்ஷிப்பர் வழிபாடு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கண்ணு கட்டின தூரம் ஒரே என்னது வரிசையாக கூட்டமாக நினைச்சாங்க நிற்கிறாங்க. பின்னாடி வர்றவங்க நியூ கம்மர்ஸ், அடுத்து பின்னாடி வர்றவங்களாம் நினச்சவங்க திருப்பி அதே லைனில் நிற்கிறாங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நினைச்சாங்க நிற்கிறாங்க. புரிஞ்சுதான்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த ப்ரேயர் வாஸ் ஓவர். மென் எம்ப்ரேஸ்ட் ஈச் அதர். They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmoud and Mohsin and Noore and other boys mounted the horses and camels. இப்போ ப்ரேயர் முடிஞ்சிச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஆமாம் எம்ப்ரைஸ் என்னது, ஆமாம் கட்டி அணைச்சிக்குவாங்க பார்த்தீங்களா. ஆமாம், அனுப்பிச்சிருஞ்சாங்க, அந்த உங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா எல்லாம் மொத்தமாக வேகமாக நினச்சிட்டாங்க. இனிப்பு கடைகளுக்கும் பொம்மை கடைகளுக்கும் நினச்சிட்டாங்க. ஒரு படை ஒரு பெரிய ஆர்மி தரைப்படை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு எப்படி போவாங்களோ அதே மாதிரி நினச்சிட்டாங்க. டக்கு எல்லாமே வரிசையாக இறங்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே மெரிகோ ரவுண்ட் என்னது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு இருப்பாங்க. ராட்டினங்கள் சுத்தம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ராட்டினங்கள் பார்த்திங்கன்னா சிலதில் என்ன பொம்மை வந்து எலிஃபெண்ட் பொம்மை இருக்கும், சிலதில் குதிரை பொம்மை இருக்கும், சிலதில் ஒட்டக பொம்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் நீங்கள் 1 பைசா கொடுத்தீங்கன்னா நினச்சிறாங்க உங்களுக்கு 25 ரவுண்டு ஜாலியாக சுற்றலாம். இப்போ மஹ்மூத், மோசின், நோர் என்ன பண்ணாங்க எல்லாருமே, ஆமாம் ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ் அதில் ஏறிக்கிட்டாங்க. அந்த பொம்மையில் ஏறி நினச்சிறாங்க அப்படி ஜாலியாக சுற்றி வர்றாங்க. ஹமீத் என்ன பண்ணால் வாட்ச்டு தம் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். ஆல் ஹீ ஹேட் வேர் 3 பைசாஸ். He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with the rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஸோ இதெல்லாம் தூரமாக யாருன்னு பார்த்துட்டு ஹமீத். அவங்ககிட்ட 3 பைசா தான் இருந்துச்சு. அதை நினச்சின்னா அவன் தேவையில்லாமல் இதில் செலவழிக்க விரும்பவில்லை. சரியா, ஆமாம் சரியா. எல்லோரும் இப்போ நினச்சாங்க அந்த ரைட்ஸ்னது அப்படி சுற்றிட்டு வந்தாச்சு, இந்த பொம்மையில் சுற்றிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஆமாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, பொம்மை கடைக்கு போகிறாங்க. வரிசையான கடைகள், பொம்மை கடைகள் இருந்துச்சு. பொம்மைகள் என்னெல்லாம் இருந்துச்சு, சோல்ஜர் பொம்மை, படைவீரன் பொம்மை, மில்க் மேட் பால்காரி பொம்மை, அப்புறம் ராஜாக்கள் மந்திரிகள் பொம்மை, தண்ணி கொண்டு போகிறாங்க அந்த பாட்டில் பொம்மை, வாஷர் உமன், சரியா துணி துவைக்கிறவங்களா அந்த லேடி பொம்மை, ஹோலிமன் சாமியார்கள் ரிஷிக்களுடைய பொம்மைலாம் இருந்துச்சு. சரியா. மஹ்மூத் பாட் எ policeman in hockey with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noori got a lawyer. These toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he would hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or halwa. They smacked their lips with a relish. Only Hamid was left out. என்ன பண்ணுறாங்க, மஹ்மூத் என்ன பண்ணுறான், போலீஸ்மேன் பொம்மை வாங்குகிறான். ஹாக்கி ட்ரெஸ் போட்டிருக்குது, ரெட் டர்பன் கட்டின ஒரு போலீஸ் பொம்மை, கன் வச்சுருக்காரு அவர் ஷோல்டரில். சரியா, அந்த பொம்மை. மோஷன் என்ன பண்ணுறாப்புல, வாட்டர் கேரியர், சரியா, ஒரு பாட்டில் பொம்மை வாங்குறாப்புல. நூறு என்ன வாங்குறாப்புல, ஒரு லாயர் வக்கீல் பொம்மை வாங்குறாப்புல. ஸோ இதெல்லாம் எவ்வளவு, 2 ரூபாய், 2 பைசா, 2 பைசா.
ஹமீது என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு 3 பைசா தான் இருக்குது. எப்படி இந்த மாதிரி விலை மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறது, பொம்மையை வாங்குறதுன்னு அவனுக்கு ஒரு எண்ணம். ஸோ என்ன பண்ணிட்டான், ஆமாம் அது வாங்கலை. ஏன்னா பொம்மையை வந்து கீழே போட்டால் என்ன செய்யணும், ஸ்மாஷ்டு பீசஸ் கீழே வந்து சுக்குநராக உடஞ்சிரும். அதே போல் தண்ணி படிச்சுன்னா அந்த கலர்லாம் போயிடும். சரியா, அதனால் அவன் தூரமாக நினைச்சிட்டான். அவன் ஆசை இருக்குது பண்ணிச்சல வாங்கலை. சரியா, என்னமோ அவன் பொம்மை வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு நினச்சிட்டான், போயிட்டான். இப்போ பொம்மை வாங்கினப்போ எங்கே போகிறாங்க, ஸ்வீட் கடைக்கு போகிறாங்க. ஸ்வீட் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சீசேம் சீட் கேண்டி எள்ளு மிட்டாய் வாங்குகிறாங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன்ஸ் அல்லது ஹல்வா வாங்குகிறாங்க. சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அதை அந்த என்ஜாய் த டேஸ்ட் ஸ்மாக் தர் லிப்ஸ்னு எடுத்து இப்படி வச்சு கொட்டுவாங்க இல்லையா, ஸ்வீட் சாப்பிடும்போது அந்த அந்த டெலிஷனாக என்னது அந்த டேஸ்ட் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த சுவையில் வந்து நினைக்கிறாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஸ்மாக்கிங் தர் லிப்ஸ். சரியா, ஓப்பன் அண்ட் க்ளோசிங் த லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அதுக்கு மீனிங். ஒன்லி ஹமீது வாஸ் லெஃப்ட் அவுட். இதில் யார் எதுவுமே பண்ணல, ஹமீத் தான் நினச்சல, எதுவுமே சாப்பிடல, எதுவுமே வாங்கலை. சரிங்களா, இப்போ கிளாஸ் சொல்லி பாருங்கள். கேப்னது ஸ்டேர் அப்படின்னு கண்ணை விரித்து பார்க்குறதுன்னு அர்த்தம். ஸ்மாக் வேர் லிப்ஸ்னு இப்போ தான் பார்த்தோம். அதான் லிப்ஸ் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணி நினைக்கிறது, அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறது. சாப்பிடும்போது உச்சி கொட்டி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுதான். ரிலீஸ்னால் அந்த சுவை அணிஞ்சிறது, அனுபவித்து சாப்பிட்றது. சரிங்களா, என்ஜாய் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். There were many toys in the stall. 3 of Hamid's friends had bought some toys. Write the names of Hamid's friends in column A and the toys they bought in column B. சரிங்களா, இதை நீங்கள் செய்யுங்க, ஹோம்ஒர்க்கு பண்ணுங்கள். சரிங்களா, முதல்ல என்ன பண்ணணும், ஏல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதிக்கணும், பியில் வந்து அவங்க என்ன டாய்ஸ் வாங்கினாங்கிறத எழுதணும். புரியுதுங்களா? ஓகே, அதே போல் வந்து 2 ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் பிக்சர். அதில் பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், அது என்ன டாய்ன்னு எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னது, சோல்ஜர், வெரி குட். அதே போல் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு லேடி நினச்சிட்டாங்க கொண்டு போகிறாங்களே இது ஒரு பண்டில், ஆமாம் அவங்க யார். ஸோ இதை நீங்கள் நினச்சிங்க ஒர்க் பண்ணுங்கள், ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. திங்க் அண்ட் ஆன்சர். தே descended on the sweet and toy vendors stores like an army moving to attack. இதுதான் அந்த லைன். அதுக்கு பற்றி நினச்சிட்டாங்க ஒரு 3 கேள்வி இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ டஸ் தே ரெஃபர் டு? தே அப்படின்னா யார், த worshippers. டிட் தே மூவ் ஒன் பை ஒன் இன் லைன் ஆர் இன் அ பிக் குரூப்? எல்லாம் ஒவ்வொருத்தராக போனாங்களான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா ஆர்மி மாதிரி போனாங்கன்னா பண்ணது தே மூவ் இன் அ பிக் குரூப் அப்படின்னு எழுதணும். சரிங்களா, செகண்ட் ஒன் பாருங்கள். ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் த ரைட் இன் த மெரி கோ ரவுண்ட் பட் ஹமீத் டிடன்ட் கோ ஆன் இட். வை? எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, ஏன் பண்ணிட்டு போகலை. ஏன்னா என்னது, ஹீ ஹேட் ஒன்லி 3 பைசாஸ். ஸோ ஹீ did not want to spend these பைசாஸ் on it. அவ்வளோதான். தேர்ட் ஒன் பாருங்கள். ஹவு டிட் ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷோ தட் தே என்ஜாய்ட் ஈட்டிங் த ஸ்வீட்ஸ்? என்ன பண்ணாங்க, எப்படி அவங்க காமிச்சாங்க அவங்க என்ஜாய் பண்ணதை? என்ன பண்ணாங்க, தே ஸ்மாக்ட் தேர் லிப்ஸ். பார்த்தோமா இல்லையா, தே ஸ்மாக்ட் தேர் லிப்ஸ் வித் ரிலீஷ். புரியுதுங்களா, இதுதான் என்னது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு செக்ஷன் 3. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at the pile of tongs. சரிங்களா, இப்போ என்ன ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் டு த ஸ்வீட் ஷாப்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்குன்னா, சில ஹார்ட்வேர்னது இரும்பு பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, ஆமாம், பைப்பு இரும்புலாம் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அந்த கடை மற்றும் ஜுவல்லரி நகை கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இதில் பாய்ஸ் மற்ற பசங்க எதுவுமே வாங்குறதுக்கு விருப்பப்படல, ஆர்வம் காட்டலை. என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஹமீதுக்கு முன்னாடி போயிட்டு ஹமீது மட்டும் பின் வாங்கி வந்துட்டுருக்கான், பின்னாடி நடந்துட்டுருக்கான். இப்போ ஹமீதுக்கு ஒரு யோசனை என்னென்னா, அவங்க பாட்டிக்கு என்ன கிடையாதுன்னா, அந்த பேர் ஆஃப் டாங்ஸ்னது இடுக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, கையில் வச்சு இடுக்கி. சரிங்களா, அது இல்லை. ஒவ்வொருத்தரையும் சப்பாத்தி சுடும்போது அவங்க அயன் பேனில் வந்து நினைச்சாங்க தன்னுடைய கையை சுட்டுக்கிறாங்க. இப்போ அந்த இடுக்கி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம நினச்சிவாங்க அவங்க சப்பாத்தி எடுத்துக்குவாங்க. இல்லைங்கிறதால என்னது அவங்க கையை சுட்டுக்கிறாங்க.
அப்போ பாட்டிக்காக நம்ம அந்த இது வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஸோ அவங்க மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க, கையை விரல சுட்டுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சான். ஸோ என்ன செய்கிறான், ஹமீத் ஸ்டாப்ட் டு என்ன பண்ணுறான், to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, how much for this pair of tongs? The shopkeeper looked at him and replied, it is not for you. என்ன பண்ணுறான், அந்த கடையில் நின்றுட்டு அங்கே நிறைய குமிச்சு போட்டிருக்காங்க இடுக்கி. அதை பார்த்து அவன் கேட்குறான், இது எவ்வளவு, கடைக்காரர்கிட்ட கேட்குறான். ஷாப்கீப்பர் யார், கடைக்காரர் என்ன கேட்குறான், இது எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது ஷாப்கீப்பர் அவனை பார்க்குறாரு. இது உனக்கானது கிடையாது தம்பி, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் என்ன கேட்குறான், இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட் அப்படின்னு கேட்குறான். இது வந்து விற்கிறதுக்கு தானே இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல், ஏன் வந்து அதை விற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். சரியா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா, அது 6 பைசா. சரியா அப்படின்னு சொல்கிறார் அவர். ஹமீத்ஸ் ஹார்ட் சாங், அவன் அப்படின்றது உடஞ்சி போயிட்டான். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹீ செட், என்ன செய்யறான், கரெக்டான விலையை சொல்லுங்கள், சரியான விலையை சொல்லுங்கன்னு அவன் கேட்குறான். ஓகே ஆல் ரைட் இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். என்ன சொல்கிறார் கடைக்காரரு, ஓகே இது 5 பைசா, எடுத்துக்கோ இல்லை கிளம்பு அப்படிங்கிறாரு. சரிங்களா? இப்போ ஹமீத் செட், will you give it to me for 3? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஹமீது 3 பைசா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல நடந்துட்டான். அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஏன்னா என்ன பயப்படுறான், அவர் கத்துவார் அப்படின்னு சொல்லி போயிட்டான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, are you crazy? What will you do with the tongs? Hamid flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground, it will break. சரியா? ஹமீது என்ன கேட்டு நினைச்சிட அவன் நடந்து போயிட்டான் பயந்துட்டு. போனவன் என்ன பண்ணுறாரு, ஷாப் கடைக்காரர் கூப்பிட்றாரு, கத்தலை அவனை. அதுக்கு மாற என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஏதோ வச்சுக்கோ அவனுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஹமீத் என்ன பண்ணிட்டான், அதை வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறான். எப்படி ஒரு கன் நினச்சி ஷோல்டரில் போலீஸ்காரர் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி போட்டு போகிறான். இதை பார்த்த மோஷன் என்ன பண்ணுறாப்புல, சிரிக்கிறாப்புல, ஏன்னா உனக்கு பைத்தியமாடா, அரி கிரேசி, இதை வச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஹமீத் என்ன பண்ணுறான், அதை தூக்கி கீழே வெறிறான். எரிஞ்சிட்டு இதே மாதிரி உன்னுடைய வாட்டர் கேரியர் நீ தூக்கி போட்டு பார்ப்போம். ஏன்னா மோஷின் வந்து என்ன செய்கிறாப்புல, அந்த வாட்டர் கேரியர் ஒரு பாட்டில் வாங்கினாப்புலையே பொம்மை, பாட்டில் பொம்மை, நீ போட்டு பார்ப்போம், உடஞ்சி போயிடும். ஆனால் இது உடையாதே அப்படின்னு ஹமீத் சொன்னான். இப்போ மஹமூத் செட் ஆர் தீஸ் டாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய், இது வந்து பொம்மையாடா அப்படின்னு மஹமூத் கண்ணில் பண்ணுறான். அதுக்கு ஹமீத் என்ன சொல்கிறான், ஒய் நாட், ரிப்ளைட் ஹமீத், place them across your shoulders and it is a gun, carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks, my tongs are like a tiger among toys. என்ன சொல்கிறாப்புல, ஏன் இல்லை, இது பொம்மை தான், நீ உன்னுடைய ஷோல்டரில் தொங்க போடு, அது வந்து கன்று மாதிரி இருக்கும், கையில் தூக்கிட்டு போனால் அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், யார் வாசிக்கக்கூடிய, அதாவது சில துறவிகள் வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி போல் இருக்கும். இது வந்து என்னது, ஆமாம் பொம்மைகளில் இது டைகர் மாதிரி தெரியுமா அப்படின்னு யார் சொல்கிறா, ஹமீது வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். சாமி who had bought a small tambourine asked, will you exchange them for my tambourine? It is worth 8 paisas. But Hamid would not. The pair of tongs won everyone over to his sides. By 11 the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Aminda ran out of the house, picked him up and kissed him. சாமி என்ன பண்ணால், ஒரு வாங்கினான், டேம்பரின் பொம்மை வாங்கினானா. சரியா? அது ஒரு இசைக்கருவி தான். நீ பேசாமல் என்ன பண்ணுறான், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாடா, நீ இதை வச்சுக்கோ, அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஏன்னா அது வந்து டேம்பரின் வந்து 8 பைசா. ஆனால் ஹமீத் நினச்சல, அதுக்காக அவன் கொடுக்கல. சரியா? எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த டாங்ஸ் பார்த்து, அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் பார்த்து ஆசைப்படுறாங்க. எல்லாம் நமக்கு இது கிடைச்சா பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ 11 மணி ஆச்சு. இந்த வில்லேஜ் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க. மக்கள்லாம் ஈட்கா போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. மறுபடியும் என்னது, அங்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபேருக்கு போனவங்க எல்லாருமே ஃபேர் திருவிழா போயிட்டு வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹமீதும் வந்துட்டான். அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பாட்டி என்ன வெளியே ஓடி வந்து அவன் நினச்சாங்க, கட்டி அணைச்சி
முத்தம் கொடுக்குறாங்க. சரிங்களா? சடன்லி ஷி நோட்டீஸ் த டாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டாங்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? கையில் வந்து அந்த டாங்ஸ் இடுக்கியை பார்த்துட்டு எங்கடா வாங்கினேன் இதை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஐ பாட் தம். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தம்? 3 பைசாஸ். நான் இதை வாங்கினேன். எவ்வளோடா வாங்கினேன்? 3 பைசாவுக்கு வாங்கினேன்னு சொல்கிறான். யூ ஆர் அ ஸ்டூபிட் சைல்டு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன். யூ ஹேவன் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். couldn't you find anything better in the fair than this pair of iron tongs? என்ன சொல்கிறாங்க, என்னடா இப்படி முட்டாள்தனமாக இருக்கிற, வா வா வா, ஏற்கனவே மதியமாக போகுது, நூன் ஆயிடுச்சு. சரியா? நீ எதுவுமே இன்னும் சாப்பிடல, குடிக்கல, வந்து ஏதாவது சாப்பிடு வா. வேறு எதுவும் கிடைக்கலையா உனக்கு அந்த ஃபேரில்? திருவிழா கூட்டத்தில் உனக்கு எதுவுமே கிடைக்கலையாக்கும் இதை தவிர அப்படின்னு சத்தம் போட்டு நெஜராக போகிறாங்க. ஹமீத் replied in an injured tone, you burn your fingers on the iron pan so that I bought them. Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the wretched woman, the pair of tongs was as precious as sacks of silver. ஹமீத் என்ன பண்ணுறான், ஒரு இன்ஜூட் டோன். இன்ஜூன்னா என்னது, காயம்பட்டவங்க அவருடைய வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நீங்கள் வந்து அடிக்கடி என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃபிங்கர்ஸ் கை விரல்களை சுட்டுக்கிறீங்க, அதனால தான் வாங்கி தந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிராணி வந்து ரொம்ப நினச்சிட்டாங்க, அப்படியே மனசு நெகிழ்ந்து போனாங்க. இதனால் ஹமீதோடைய செல்ஃப்லெஸ்னது சுயநலம் என்னது நெகிழ்ந்து போனாங்க. சரி. ஃபார் த ரிச்ட் விமன், அந்த வாழ்க்கையில் சந்தோஷமே கண்டிராத அந்த வயதான அந்த பாட்டிக்கு இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை நிறையா வெள்ளி காயங்கள் கட்டி கொடுத்த எவ்வளோ விலை மதிப்புள்ளதோ அந்தளவுக்கு மதிப்புள்ளது எது, அந்த பேர் ஆஃப் டாங்ஸ். ஸோ அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யாருன்னா ஹமீத். ஸோ ஈடுனாலே என்ன அப்படின்னா சாக்ரிஃபைஸ் தான், தியாகத்தினாலே சொல்கிறோம். மற்றவனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தியாகம் பண்ணுறோம். புரியுதுங்க இல்லையா? சொல்கிறது புரிஞ்சுங்க இல்லையா? சரி, ஓகே. ஹமீத் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரியலி ஹீ செலிப்ரேட்டட் த ஈட் ஃபெஸ்டிவல். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டிக் த கரெக்ட் ஆன்சர். Hamid thought that his grandma would be pleased if he bought. Another option A, pair of tongs. Very good. Second one, Hamid's heart sank because the price of the tongs was dash for him. ஏன் அவன் ரொம்ப சோகமாக இருந்தான், மனசு உடைஞ்சு போனான்னா என்ன? எஸ், ஆப்ஷன் ஏ, too high. 3, my tongs are like a tiger among toys. It means, yes, option A, Hamid valued his toy. Very good. Fourth one, Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had bought it for, yes, option B, out of love and concern. Okay, next. Answer the following questions. Question number 1, what did granny say about Hamid's parents? Both Hamid's mother and father had died, but the granny told him that Hamid's father had gone to earn money and Hamid's mother had gone to Allah to get lovely gifts for Hamid. Okay, question number 2, write about Hamid in 1 or 2 sentences. Hamid was 4, thin and poorly dressed. Question number 3, how did Hamid's friends enjoy the games in the fair? There was merry-go-round with elephants, with wooden elephants, horses and camels. Hamid's friends had rides of fun mounting on the merry-go-round. Fourth one, what did Hamid buy at the fair and for whom? Hamid bought a pair of tongs for his grandmother. Fifth one, why did Granny scold Hamid? Granny scolded Hamid for buying a pair of tongs instead of toys or sweets. Okay. B, rearrange the jumbled sentences and write them in the correct order. சரிங்களா? இங்கே வந்து ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை கரெக்டான ஆர்டரில் நம்ம நினச்சணும் எழுதணும். ஓகே. The first one is, Hamid had less money than his friends. Granny Amina was worried as he had to go to the Eidgah alone, is the second. Third one, Hamid's friends bought different toys of their choice. Fourth one, but Hamid bought a pair of tongs. Hamid
proudly compared his tongs with a brave tiger. Then the last one, Granny Amina felt proud of her grandson. Okay, write the answers. Thank you.